ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வலியுறுத்தி தர்மபுரியில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அரங்கநாதன். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக அரசு சார்பில் அவசர சட்டத்தை நேற்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு அறிவித்தனர். இருந்தாலும் அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை, நிரந்தரமான சட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதுமாக மாணவர் அமைப்பினரும் பொதுமக்களும் சேர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தருமபுரியில் 5வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள லக்கிமெட்டி ஏரிக்கரையில் மாணவர்களின் போராட்டம் 5வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் நிரந்தர சட்டம் எங்களுக்கு தேவை, தற்காலிக சட்டம் தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், தமிழகத்தில் பன்னாட்டு குளிர்பானங்கள் எதையும் விற்பனை செய்யக்கூடாது, அதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்க வேண்டும், பன்னாட்டு குளிர்பானங்களை தடை செய்ய மத்திய அரசு முன்வராவிட்டால் தமிழ்நாடு அரசு அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டின் விளையாட்டாக அறிவிக்க வேண்டும் என மாணவர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த லக்கிமெட்டி ஏரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.